சொல்ல மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பழைய காலத்து ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேட் ஆர்டர் போட்டோம். ஸோ அது இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா. நெக்ஸ்ட் நான் இன்னொன்று வாங்கினேன், அதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் போட்டது கலராக இருந்தது. ஆனால் இங்கே வந்தவனே பார்த்தா ஃபுல்லாக சிவப்பு கலரில் இருக்கு மக்களே. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதுக்கு மேலேயே வந்து 3 ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. 3 இல்லை 4 கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டிக்கர் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இதோ பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே மொத்தமாக பிரிச்சுட்டு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லான்ச்சரோட இது கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியாது என்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைட் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. கடைசியில் ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மொத்தமாகவே ரெட் ஆகுது. சரி, நாலுமே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் நான் வாங்கின 100 ரூபாய் பிளேடோ இதுக்கு போட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்ட போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எப்படி இது 300 பிளேட் வர்சஸ் 100 ருபீஸ் பிளேட் தான் எது ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் ஒரு மூவ் உங்களுக்கு செம்மையாக தெரியும். என் கையில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 180 ரூபாய் பிளேடு. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா பெகாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இது ப்ளூ கலரில் இருக்கிறதா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட்டுறது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 300 ரூபாய் பிளேடு. ஸோ அதுக்கு பேர் வந்து ஷூ வருவாங்களா, இப்போ ரெண்டுத்துக்கும் விட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேட்டில் விட்டோங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஷூவோட ரெட் கலர் வந்து அடிக்குதுங்க. அது வேற என் தம்பியோட தான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அது வேற அடிக்கிறதுனால அவனே ஜெயிச்சா மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நானும் சரி வெயிட் பண்ணுறேன் அடிக்கும்னு பார்த்தா இந்த ஒரே இடத்துல நிற்கிதா. பாருங்களேன், எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நானும் எவ்வளோ அடிச்சா எந்த பறந்து போய் விழுந்தாலும் எந்த அப்படியே தான் கீழே விழுது. பாருங்க கடைசியில் அவன் ஒரு பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டு போயிட்டான். மொத்தமாக 3 பாயிண்ட் எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் தான் வின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடிலாம் காட்டி என்ன சிரிப்பு ஏற்றணும். எனக்கு ஒரு இதுவாக அசிங்கமாக போயிடுச்சு காய்ஸ். சரி வாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு போட்டோம். ஓகே, செகண்ட் ரவுண்டாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் ரவுண்டில் ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஹிட் ஆச்சு. திருப்பி அதே மாதிரி என்னை துரத்தி அடிக்குதுங்க. நான் என்ன பண்ணுறது. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மெட்டல் தான். இருந்தாலும் என்னன்னு தெரியல, என்னோட தோற்று போயின்னு இருக்குது. எனக்கு ரொம்ப கோல்டு ஜுரமும் இருக்குது. ஸோ அதனால தான் என் பிளேடுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு போல். பாருங்களேன், எந்தும் இடிக்குது அவன் இடிக்குது. ஆனால் எந்த தான் ஃபர்ஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, ரெண்டும் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எந்த தோற்று போச்சு. செகண்ட் ரவுண்டு அவனே வின் ஆயிட்டான்னு சொல்லிட்டு திருப்பியும் என்னை வெறுப்பேற்றதுக்காக கேமரா முன்னாடி எடுத்து காமிச்சான். சரி, இதுக்கு மேலே நம்ம விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தேர்ட் ரவுண்டு மாற்றணும். தேர்ட் ரவுண்டு இதுக்கும் நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேடியமை மாற்றலான்டான்னு உடனே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டான். இப்போ ஸ்டேடியமாக மாற்றாச்சு. அது ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வாட்டி நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ரெடியாக நெட்டி அடி சொல்லி அடின்றான். அவன் அப்போ தாங்க அந்த ரோப்பையே உள்ள விட்றான். ஐயோ, என்ன இன்னைக்கு செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. இன்னைக்கு விடக்கூடாது ஒரு வெறியில் இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்தான். அப்புறம் 2 பேர் சாவிட விட்டேன் பாருங்க. திருப்பி அந்த சைட்லேயே போச்சு. அவன் வந்து முட்டை வரான், நானும் ஓடுறேன். அப்புறம் அவனை நான் முட்டை போகிறேன், அவன் ஓட்டான். சரி, இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு போய் என் பிளேட் அடிச்சுட்டே பாருங்க ஒரு அடி. அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலி ஆவான்னு பார்த்தா நான் காலி ஆயிட்டேன். அவன் என்னதான் சுத்தினானோ என் பிளேடு தாங்க கடைசி வரைக்கும் காலி ஆகுது. அங்கே பாருங்களேன், பாவங்க. இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி சுத்துற மாதிரி இருக்கா. ஆனால் கடைசியில் தோக்க போகிறது நான் தான். அது எனக்கு ஃபியூச்சர் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. சரி, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு ஃபீவர் சரி ஆகணும் உடனேவே இவனை அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, சரிங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க.